மீசான் டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி யார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிற இந்த சூழ்நிலையில அமெரிக்காவின் FBI அறிக்கை இப்போது வெளியில் கசிந்திருக்குது. இந்த அறிக்கையில யார் சூத்திரதாரி, யார் பண்ணினாங்க, எதற்காக பண்ணினாங்க, எதன் அடிப்படையில் அமெரிக்கா இப்படியான ஒரு விஷயத்த சொல்லுதுன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க நாங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல FBI என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன் விசாரணையின் கூட்டாட்சி பணியகம் என்பது பொருள். அமெரிக்காவினுடைய மிக உச்சபட்சமான புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு திணைக்களம் தான் இது. ஒரு அரச திணைக்களமாக செயற்படுது. இஸ்ரேல் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரி ஜஹ்ரான் ஹாஷிங்டால் என்ற ஒரு விஷயத்தை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாவட்ட நீதிமன்றத்துல அமெரிக்க அரசு சமர்ப்பித்த சத்தியபுரமான வாக்குமூலத்துல இந்த ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது வெளியில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த சமர்ப்பண வாக்குமூலம் எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி FBI சிறப்பு முகவர் மிரில் ஆர் குட்வின்ஸ் என்பவரால் இந்த ஒரு விஷயம் கச்சிதமாக பல்வேறு விசாரணைகள் மூலம் துல்லியமாக கணித்து இந்த ஒரு விஷயம் சமர்ப்பிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த அதிகாரி எதன் அடிப்படையில இந்த விஷயங்களை துல்லியமாக கணிச்சாரு, எவ்வகையான விசாரணைகளை மேற்கொண்டார் என்ற ஒரு விஷயமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுல முதல் விஷயம் தடவியல் பகுப்பாய்வின் மூலம், அதாவது கிட்டத்தட்ட ஜஹ்ரான் குழுவினரிடமிருந்து பெறப்பட்ட லேப்டாப், போன், சிம் கார்டு என்ற பல்வேறு சாதன பொருட்கள் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான பொருட்களை பகுப்பாய்வு செய்ததன் மூலமும் அதே போல சமூக வலைத்தளங்களில் ஜஹ்ரானுடைய பேச்சுக்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருந்ததோ அவைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்த பகுப்பாய்வு செய்யப்பட்டதோட நேரடியாக FBI உறுப்பினர்கள் இலங்கைக்கு இலங்கை அரசோடு இணைந்து கைது செய்யப்பட்ட பல்வேறு நபர்களை அவங்க வாக்குமூலம் பெற்று விசாரணைக்கு உட்படுத்தியதன் அடிப்படையில் இந்த 3 தரவுகளை வைத்துத்தான் இதனுடைய முக்கியமான சூத்திரதாரி ஜஹ்ரான் ஹாஷிம் என்பதோட ISIS ஒரு கிளையாக எங்கு இவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனுடைய 2வது தலைவராக மௌலவி நௌஃபல் அவர்களுடைய பேரையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அவரிடமிருந்து பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதே போல இந்த தாக்குதலில் தொடர்பட்டவர்கள் என்று இன்னும் அன்வர் முகமது ரிஸ்கான், அகமது மில்ஹான் இவர்களை பிரதிவாதியாக குறிப்பிட்டு அதே அமெரிக்காவின் கலிபோர்னியாவினுடைய மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டிருக்குது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பயங்கரவாத அமைப்புக்கு உதவியமை, 2வது பயங்கரவாத பயிற்சிகள் பெற்றமை, ஆட்சேர்ப்பு, அதே போன்று பிரச்சாரம், பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்தன என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் அந்த நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டிருக்குது. இந்த சத்தியபுரமான வாக்குமூலத்தில் மேலும் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெடிபொருட்கள், வெற்றிகள், சாதாரண சூழ்ச்சிகள், வெடிகுண்டுகளை தயார் செய்வதற்கு இவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோட இந்த வெடிகுண்டுகளுடைய அழுத்தத்தை அதிகரிப்பதற்கு இரும்பு கம்பிகள் அதில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கைகளை குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போது இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இவ்வளவு தூரம் எதற்காக இந்த விசாரணையை மேற்கொண்டது? இலங்கையின் மீது அவ்வளவு தூரம் அக்கறை இருக்கிறதா, அல்லது ஜஹ்ரான் குழுவை இனங்காணணும் என்ற ஒரு வேட்கையோடு இங்கு வந்ததா, அல்லது அரசுக்கு உதவி செய்யணுமா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ள இருக்கும் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பல்வேறு இடங்கள்ல அந்த தினத்துல மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்ல சுமார் 5 அமெரிக்க பிரஜைகள் இருந்ததன் காரணமாக அந்த நாட்டில் இது சம்பந்தமான ஒரு விசாரணை தேவை என்பதனால், இது சார்ந்த ஒரு வழக்கு தொடுக்கப்படும் என்பதனால அமெரிக்கா அரசு உடனடியாக இப்படியான இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்த காரணிகள் என்ன, யாரால் நிகழ்த்தப்பட்டது என்ற ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தணும் என்று சொன்னதுக்கு நாங்க அந்த அரசினுடைய பணிப்புரைக்கு ஏற்ப FBI உறுப்பினர்கள் இந்த விசாரணை மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இதை தவிர இவர்களுக்கு வேறு இந்த உறவுகளும் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த அறிக்கை வெளிவந்ததுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகத்தான் இது இருக்கும் என்பதுதான்
இப்போது பார்க்கப்படுகின்ற விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவங்க சொன்னாங்க, ஏப்ரல் 21 முன்னால இதனுடைய உண்மையான சூத்திரதாரியை நாங்கள் இனம் காட்டுவோம் என்று சொல்லியிருந்தாரு. அதுக்கு முதல் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் இதற்கு பிறகு பொறுமை காக்க முடியாது, இந்த ஒரு விஷயம் முறையாக விசாரணை நடத்தப்பட்டு இந்த ஆண்டு எமக்கு தீர்வு வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் வேண்டும், உண்மையான சூத்திரதாரி யார் என்பது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல்வேறு மேடைகளிலே அதை சொல்லியிருக்கிறீர்கள், எனவே அந்த சூத்திரதாரி யார் என்பதை சொல்லாவிட்டால் நாங்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பிப்போம் என்ற ஒரு மிரட்டலை விட்டதுக்கு நாங்க அரசு துரித கடிகளை இதுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிய கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி உரிய தரப்புகளுக்கு விசாரணை துரிதப்படுத்தப்படி சொன்னதுக்கு என்னங்க இந்த ஒரு விஷயம் இப்போது நகர ஆரம்பிச்சிருக்குது. இங்கு பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்கு பின்னால நிச்சயமாக அரசியல் சூழ்ச்சி அல்லது அரசியல் காரணிக்காகத்தான் இது நடந்திருக்கும் என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதனால அரசு பலமாக நம்புது, விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்னடா, இதுக்கு பின்னால அரசியல் அழுத்தங்கள் இருந்துதான் இந்த ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கும் என்ற ஒரு நிலப்பாட்டை இருக்கிறதுனால கடந்த சில தினங்களுக்கு முன்னால கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் கடத்தப்பட்ட கேஸ்ல பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த இஸ்ரோ தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருந்தாரு. அதற்கு பிற்பாடு டிஓ அடிச்சு 3 மாதங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்தது. எனவே அரசியலுக்காக செய்யப்பட்டது என்பதுதான் இப்போதைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், தாக்குதல் நடக்க போகுது, யார் செய்ய போறா, எப்படி செய்ய போறா என்ற ஒரு விஷயம் துல்லியமாக கணிக்கப்பட்டது. இலங்கைக்கு ஏன் தெரியாமல், இலங்கை அரசுக்கோ புலனாய்வுக்கோ ஏன் தெரியாமல் இருந்தது? இரண்டாவது விஷயம் அன்றைய தினம் குறித்த தாக்குதல் நடக்கின்ற அந்த நாள் ஜனாதிபதி ஏன் சிங்கப்பூர் போனாரு? அதே நேரத்துல தடுக்க வாய்ப்பு இருந்தும் ஏன் அரசு புலனாய்வு தடுப்பதற்கு முயற்சி எடுக்கல என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததோட இந்த தாக்குதலை ஒட்டியே ஒரு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதையும் பார்க்க முடியுது. எனவே இவை அனைத்தும் சொல்லுகின்றது ஒரு அரசியல் காரணத்துக்காகத்தான் இது நடந்திருக்கலாம் என்ற வகையில அரசும் அதனுடைய விசாரணைகள் அதை கண்டுபிடிச்சதாக தெரிய வருது. இப்படியான சந்தர்ப்பத்துல இப்போ அமெரிக்காவுடைய அறிக்கை ஜஹ்ரான் ஹாசிம் தான் இதனுடைய சூத்திரதாரி என்பதும், ISIS சிந்தனையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கீழ்த்தனைவில் இயங்கி இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது விழுந்திருக்கிறது. இந்த ஒரு கேஸ்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மிகப்பெரிய பின்னடைவும் இது ஏற்படுத்தும் என்பதுதான் எமது பார்வை. ஜஹ்ரானுடைய குழு திட்டமிட்டு இதை செய்தது, இதற்கும் அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கவில்லை என்று முடிவுக்கு வரும் பொழுதோ அவர் சொல்லுகின்ற விஷயம் தான் இதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, முஸ்லிம்கள் இதை செய்வதற்கு வாய்ப்பில்லை, எனவே இதற்கு பின்னால் அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்க வேணும், எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுடைய காலத்திலும் இதுக்கு ஒரு தீர்வு வர இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இப்படி பேசியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய காலத்திலும் அதை பேசியிருந்தார். ஒன்று, இந்த கேஸ் ஏப்ரல் 21 முடிக்க முடியாமல் போவதற்கான காரணமாகவும் இது அமையும். எனவே இந்த ஒரு விஷயம் எப்படி முடிய போகிறது, இதை எப்படி அரசு கையாள போகிறது, இந்த விசாரணைகள் எப்படி முன்னெடுக்கப்பட போகிறது என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இதற்கு பின்புலத்தில் ஒரு முஸ்லிம் முன்னாள் அமைச்சரும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு விஷயமும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த ஒரு விஷயம் 6 வருடங்களை தாண்டியும் ஏன் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குள்ள இருக்கிறது தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே அரசியல் நலனுக்காக செய்யப்படுகின்ற விடயங்கள் ஒரு நாளும் தீர்வை பெற்று தருவதில்லை என்பது இலங்கை அரசியலிலே பார்க்க முடியுமான ஒரு விஷயம். எனவே உண்மையில் இந்த தாக்குதல் யாருக்காக நடந்தது, யார் நடத்தினார்கள், எப்படி நடத்தினார்கள் என்ற விஷயம் இன்னும் மூடலாக இருப்பதுதான் இவ்வளவு தூரம் இது பிரச்சனையாக இருப்பதற்கான காரணமாக பார்க்கப்படுது. உண்மையிலே இந்த விஷயங்களை நான் தேடி பார்த்ததுல இந்த ஒரு விஷயம் உண்மையிலே எதற்காக நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்மால் ஊகிக்க முடியுமான ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் என்பது தெரியல. இந்த ஒரு தாக்குதல் அமெரிக்காவுடைய அறிக்கையை பொறுத்த வகையில் ஜஹ்ரானுடைய ISIS என்ற சிந்தனையினூடாகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதை அவர் துல்லியமாக சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் உண்மையிலே ஜஹ்ரான் போன்றவர்கள் இப்படியான ஒரு தாக்குதலை திட்டமிட்டதை அரசு அறிந்திருந்தது, அரசு நடவடிக்கை எடுக்காமல் விட்டிருக்கிறது. அப்படியான ஒரு விஷயம் நடக்கட்டும், அதனூடாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படட்டும், மஹிந்த தரப்புகளுக்கு மீண்டும் ஆட்சி போவதற்கு இது காரணமாக இருக்கட்டும் என்று வேடிக்கை பார்த்திருக்கலாம் என்பதுதான் இப்போதைக்கு எமக்கு தெரிகிற விஷயமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றிருந்த ஆட்சியாளர்கள் இதை செய்திருந்தால் எதற்காக வவுனதீவில் 2 போலீசாரை கொண்டு ஆயுதத்தை எடுக்க வேண்டும், ராணுவம் ஒத்துழைச்சிருந்தா அந்த ஆயுதத்தையும் அவர் கொடுத்திருக்கலாம். எதற்காக இவர்களை கொல்ல வேண்டும்? அதே சந்தர்ப்பத்தில் இந்த 2 போலீசார் கொல்லப்பட்டதற்கு பின்னால்
விடுதலை புலிகளுடைய அமைப்பில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று ஏன் கைது செய்தார்கள், இவர்களை மூடி மறைக்கவா என்ற கேள்வியும் நியாயமானது. இப்படி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல சர்ச்சைக்குரியாக இருப்பதனால இது வெறுமனே ISIS சிந்தனையுடைய ஜஹ்ரான் போன்றவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில், அந்த ISIS சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடந்ததுவா, அல்லது வெறுமனே ஒரு தேர்தலை இலக்காக கொண்டு அரசியல் மாற்றத்தை இலக்காக கொண்டு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டதா என்ற 2 கேள்விகள் உண்டு. எனவே உண்மையிலே அமெரிக்காவின் அறிக்கை சரியாக இருந்தால் இந்த சிந்தனைக்கு உருவாங்கப்பட்ட ஜஹரானுடைய குழு இந்த ஒரு பாதக செயலை செய்திருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது என்பதை துல்லியமாக கணித்த அரசு புலனாய்வு இந்த ஒரு விஷயம் நடந்து முடியட்டும், இதை வைத்து அரசியல் செய்து கொள்ளலாம் என்று இதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இப்போது அரசுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21ஆம் திகதிக்கு முன்னால் இன்னும் சொற்பமான நாட்களே இருக்கிறது. உண்மையான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டா முடிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போது சிக்கலை தோற்றுவித்து இருக்கிறது அமெரிக்காவினுடைய அறிக்கை என்பதுதான் உண்மையானது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்க வேண்டும். இப்படியான ஒரு அபத்தமான மிளச்சித்தனமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எமது பிரார்த்தனை. நீதித்துறை சுயாதீனமாக இதற்கான தீர்வினையும் நியாயத்தினையும் வழங்கட்டும் என்று கூறி, இதற்கு பின்னால் அரசியல் களங்களிலே இது போன்ற விடயங்கள் நடக்காமல் இருக்க அரசு கரிசனையோடு மக்களை காக்கின்றவர்களாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.